அதுக்கப்புறம் வசிக்கிற மக்கள் எடுப்பாங்க. வசிக்கிற மக்கள் எடுப்பாங்க. இதுதான் சென்சஸ். அப்ப சென்சஸ் அப்படினாவே ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சென்சஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷனை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு டீமோகிராஃபி. அப்ப டீமோகிராஃபி அப்படின்னு சொன்னாவே ஒன்ஸ் இன் 10 இயர்ஸ் ஒன்ஸ், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஃபர்ஸ்ட் எடுத்தது 1872. 1872 தான் முத எடுத்தாங்க. முறையா எடுத்தது 1881. முறையா எடுத்தது 1881. சோ நம்ம ரெண்டு முக்கியமான தினங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வந்து ஜூலை 11 ஞாபகம் வச்சுங்க, இன்னொன்னு வந்து பிப்ரவரி 9 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 11 அப்படின்னு சொன்னாவே அது கண்டிப்பாக மக்கள் தொகை தினம், பாப்புலேஷன் டே. பிப்ரவரி 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்சஸ் டே. அதான் இங்க கவனிக்கணும். பிப்ரவரி 9 அப்படிங்கிறது சென்சஸ் டே. பிப்ரவரி 9 டே சென்சஸ் டே. இப்போ நமக்கு முத ஆரம்பிச்சது 1881 இருந்து சரியாக 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த 2011 அப்படிங்கிறது வந்து 15வது. 2011 எத்தனாவதுப்பா? 15வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001ன்றது 15வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அடுத்த क्वेश्चन வந்துடலாம் நேராயிட்டனால. 1951 இந்தியாவில் கல்வியறிவியல், இந்தியாவில் 1951ல, அதாவது சரியாக நம்ம முதல் அப்படிங்கிறது வந்து எப்ப சார் அப்படின்னு சொன்னா முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டுகள். முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டுகள்ல நமக்கு எந்த அளவுக்கு கல்வி அறிவு இருக்கு, லிட்டரசி ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நமக்கு வந்து 18.3% தான். எவ்வளவுங்க? 18.3% இருந்திருக்கு. 18.3% அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்ப கேட்டாங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கு இப்ப 2011 கேட்டாங்கன்னா 74.04 74.04%. தமிழ்நாடு கேட்டாங்கன்னு சொன்னா 80.33 80.33%. ரிவிஷன் பண்ணும்போது நல்ல காது கொடுத்து கேளுங்க. எத்தனை முறை படிச்சிருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு பரிச்சயம் ஆக்கி வச்சிருக்கீங்கன்னா இருக்கும், எவ்வளவு டெஸ்ட் அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல, ஒரு விஷயத்தை உள்வாங்கி வச்சிருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லிட்டரசி ரேட், லிட்டரசி ரேட்ன்றது 74.04 இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாடுன்றது 80.33. தேர்ட் क्वेश्चन வரும். தேர்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் இந்தியா கொல்கத்தா இஸ் the largest urban area which is a dash அப்படின்னு கேக்குறான். சோ இது முக்கியமாக என்ன சார் அப்படின்னு சொன்னா, இது கல்கத்தா இந்தியாவின் மிகப்பெரிய நகரமாக்கப்பட்ட பகுதி. அது ஒரு டேஷ் நகரம் அப்படின்னா மீப்பெரு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மெகாபோலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெகாபோலிஸ். மெட்ரோபாலிஸ்லயும் மெகாபோலிஸ். புரியுதா சொல்றது? மெட்ரோபாலிஸ் அப்படின்னா 4. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சென்னை, மும்பை, கல்கத்தா அண்ட் டெல்லி, இந்த 4 வந்து மெட்ரோபாலிஸ். மெட்ரோபாலிஸ்ல மெகாபாலிஸ் மீப்பெரு நகரம்னு சொல்றாங்க. சோ அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆரம்ப காலத்துல இங்கதான் பிரிட்டிஷோட அரசாங்கம் இருந்தது. ஃபர்ஸ்ட் கல்கட்டால தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் சிச்சோர் இன்டு டெல்லி மாறிச்சு. டெல்லி அப்படிங்கறது மாறிச்சு. சோ மீப்பெரு நகரம் அப்படிங்கிற மெகாபாலிஸ் அப்படிங்கறது இருக்கு. ஃபோர்த் क्वेश्चन, லிட்டரசி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் as per 2011 population census அப்படிங்கறது கேக்குறாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் இங்க 80.09 கொடுத்திருக்காங்க. சோ டெக்ஸ்ட் புக் படி இதுதான் 80.09 80.33. இந்த இடத்துல 80.09 ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஆன்சர் வந்து 80.33 தான். 80.33. ஐந்தாவது கேள்வி, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் உள்ள சிந்து-கங்கை சமவெளி சரியா எதற்கு ஒரு சிறந்த உதாரணம், the best example for அப்படிங்கிறது. இதுக்கு ரொம்ப முக்கியமானது நட்சத்திர வடிவ குடியிருப்பு, ஸ்டார் பேட்டர்ன் செட்டில்மெண்ட்ஸ். சோ பாக்குறப்ப ஸ்டார் பேஸ்ல இருக்கும். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. சோ ஞாபகம் வச்சுங்க. ஆறாவது கேள்வி, சோ 6th one அப்படின்னு சொல்லக்கூடியது. அம்மா போர்டு உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? ஆறாவது கேள்வி, பீகார் இந்தியாவினுடைய குறைந்த கல்வி அறிவு பெற்றது. ஏன்னா அது எவ்வளவு சார்? லோயஸ்ட் ரேட்ல இருக்கு. சோ இதை நீங்க உள்வாங்கி படிக்கணும். பீகார் தான் நமக்கு வந்து எழுத்தறிவுல குறைவாக இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் 63.82. அப்ப இதுல எப்படி क्वेश्चन கேட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த 74.04 சொல்லிட்டு நேஷனல் ஆவரேஜ்னு சொல்றோம்ல, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களை பூரா தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுக்கு மேல இருக்கிற மாநிலங்களை பூரா தெரிஞ்சு வச்சுக்கணும். லிஸ்ட் வச்சுக்கணும். ஸ்டேட் தனியா வச்சுக்கணும், யூடி தனியா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஸ்ட்ராட்டஜி, ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. சும்மா டெக்ஸ்ட்ல இருக்கிற மட்டும் படிச்சுக்கிற கூடாது. இதெல்லாம் முக்கியமானது. டெமோகிராஃபி வேல்யூல கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துடும்.
ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டுருவான். 7வது கேள்வி. சோ இதுக்கு வந்து பீகார் வந்து 63.8 ரன். 7 குறைந்தபட்ச மக்கள் அடர்த்தியுடன் உலகின் முதலிடத்தில் திகழும் நாடு எது? சோ அதான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற நாடு எதுன்னு கேட்டா இதுதான் மங்கோலியா. என்ன சொல்லுங்க? மங்கோலியா. டென்சிட்டியே அதிகமா இருக்கிற நாடுன்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ். டென்சிட்டி அதிகமா இருக்கிற நாடுன்னு கேட்டா பங்களாதேஷ். டென்சிட்டி குறைவா இருக்கிற நாடுன்னு கேட்டா மங்கோலியா. அதே மாதிரி ஆன்சரா மொனாக்கோவா? அப்படியா? மங்கோலியாவா? சோ குறைந்தபட்ச மக்கள் எடுத்துட்டு உலகின் முதலிடத்தில் நாடு மொனாக்கோவா? அதான் கேக்குறேன். அதிக டென்சிட்டி தான் கேக்குறேன். சாரி. ஓ மொனாக்கோங்கிறது சோ அதிக டென்சிட்டியா? அப்ப இரண்டாவது இடத்துல இருக்கிறது அது பங்களாதேஷ். நல்லா கன்ஃபார்ம் பண்ணிங்க. என்னன்னு சொல்லி பாத்துங்க. ஏன்னா பங்களாதேஷ் வந்து ரொம்ப டென்சிட்டி வந்து பாப்புலேஷன் வந்து அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அது வந்து ஏரியா வைஸ் அதிகம் பிளஸ் வந்து டென்சிட்டி அதிகம். மொனாக்கோங்கிறது குட்டி நாடு. மொனாக்கோ ஏரியாவும் அதிகமாக இருந்து டென்சிட்டியும் கம்மியா இருக்கிறது. சார் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுல பங்களாதேஷ் ஞாபகம் வச்சுக்க முக்கியமான நாடு. சோ அடுத்த கொஸ்டின் வரலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 8வது கேள்வி போயிடலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுவது உலக மத நல்லிணக்க நாள். எழுதி வச்சுக்க முக்கியமானது. சோ உலக மத நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு சோ ரொம்ப முக்கியமானது. ரிலீஜியஸ் அந்த மாதிரி டாலரன்ஸ் டே, ரிலீஜியஸ் டாலரன்ஸ் டே, மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றோம். மத நல்லிணக்க நாள், உலக மத நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஜனவரி மாசம் எந்த ஞாயிற்றுக்கிழமை? 3வது தேர்ட் வீக் ஆஃப் சண்டே, தேர்ட் வீக் அப்படிங்கிற ஜனவரி 3வது வாரம் அப்படிங்கிற ஜனவரியில முக்கியமான நாள் இருக்கு. ஜனவரி 12ன்றது என்னது? நேஷனல் யூத் டே. நேஷனல் யூத் டே. ஜனவரி 15ங்கிறது ஆர்மி டே. ஜனவரி 15ங்கிறது ஆர்மி டே. ஜனவரி 25ங்கிறது ஓட்டர்ஸ் டே. ஜனவரி 25 ஓட்டர்ஸ் டே. ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. ஜனவரி 30 மேட்ரியஸ் டே. ஜனவரி 30 மேட்ரியஸ் டே. காந்தி இறந்த தினம். முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9வது கேள்வி போயிருவோம். அர்பனைசேஷன் இஸ் ஜெனரலி driven by எத்தனை ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நகரமாயுதல் 3 காரணிகள். என்ன காரணிகள்? 3 காரணிகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 10வது கேள்வி. எந்த மாநிலம் மிதமாக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநில வரிசையில் இல்லை அப்படின்னு கேட்டா இதுல பஞ்சாப் இல்ல. மற்றபடி குஜராத் இருக்கும், கர்நாடகா இருக்கும், மகாராஷ்டிரா. மிதமானதுல மாடரேட். Which one of the following state of India does not lie under the moderate population? பஞ்சாப்ல கிடையாதுன்னு சொல்றான். சோ அதெல்லாம் வந்து சோ பாப்புலேஷன் சைடுல மாடரேட் இல்ல. 11வது கேள்வி போயிடும். சோ நேரத்துக்கு முடிக்கணும்ன்றனால 11வது கேள்வி நமக்கு எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவி அப்படின்னு கேட்டா சீஸ்மோமீட்டர். என்ன மீட்டருங்க? சீஸ்மோமீட்டர். இந்த சீஸ்மோகிராஃபின்னு சொல்றாங்க. பூகம்பத்தின் கடுமையை the intensity of earthquake is measured by seismograph. என்ன கிராஃபா? சீஸ்மோகிராஃப். ரெக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சீஸ்மோகிராஃப் அப்படிங்கறத ஆன்சர் வச்சுங்க. ஏ ஆன்சர். சோ ஏ அப்படிங்கறது ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 12வது கேள்வி. The dash is the most seismically and volcanically active zone in the world அப்படின்னு கேட்டாவே பசிபிக் ரிங் தான். சோ பசிபிக் நெருப்பு வளையம் இதுதான் அதிகமா நடக்கக்கூடியது. பசிபிக் நெருப்பு வளையம் அப்படிங்கிறது தான் அதிகமா நடக்கக்கூடியது. அதிகமா வந்து எர்த்குவேக் ரீஜன் அப்படினாலே பசிபிக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுல கேட்டா குஜராத். இந்தியாவுல கேட்டது குஜராத். அதே மாதிரி இமயமலையுடைய மேற்கு பகுதிகள் அப்படிங்கறதுலாம் முக்கியமானது. அடிக்கடி கேட்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல அடிக்கடி क्वेश्चन கேட்டிருக்காங்க. பசிபிக் நெருப்பு வளையம் ஞாபகம் வச்சுக்கணும். 13வது கேள்வி. எரிமலை என்ற சொல் வல்கானோ அப்படிங்கிறது எந்த மொழி சொல்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் a Latin word. It is a Latin word. வல்கன் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான வார்த்தைகள் லத்தீன் தான். அதிகபட்சம் இரண்டாவதா கிரீக். முதல்ல லத்தீன் தான், அதுக்கப்புறம் தான் கிரீக் கேட்பாங்க. உலக வார்த்தைகள் எங்க இருந்து தோன்றி இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். 13வது கேள்வி. எரிமலை என்ற சொல் எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லியாச்சா? 14. The word tsunami is a Japanese term meaning harbor waves. So harbor waves அப்படிங்கிறது துறைமுக அலைகள். சுனாமிங்கிறது ஜப்பான் மொழியில இருந்து பெறப்பட்டுச்சு. ஜப்பான்ல இருந்து அதுக்கு துறைமுக அலைகள் என்ற பெயர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ क्वेश्चन நம்பர் 15 போலாம். 15 என்ன சொல்லி இருக்காங்கன்னா the science that deals with the earthquake is called seismology அப்படிங்கறது அர்த்தம். seismology நில அதிர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய seismology. earthquake பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு seismology. waves 3 வகையான waves இருக்கும்.
பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ். அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது சர்ஃபேஸ் வேவ்ஸ். பிரைமரி, செகண்டரி, சர்ஃபேஸ். மூணு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். சீஸ்மாலஜி, அதை அளவிடுறதுக்கு சீஸ்மோகிராஃப். சீஸ்மாலஜி, சீஸ்மோகிராஃப். 16வது கேள்வி என்ன சொல்லியிருக்கான்? டாஸ் வேவ்ஸ் ஆர் தி ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் தி எர்த்குவைக் வேவ்ஸ். ஃபாஸ்டஸ்ட்னு கேட்டாவே பிரைமரி தான். ஃபாஸ்டஸ்ட்னாவே பிரைமரி, முதன்மை அலைகள் அப்படின்னு சொல்றோம். முதன்மை அலைகள் அப்படிங்கிறது தான் ஃபாஸ்டஸ்ட். வேகமா அப்படிங்கிறது போயிடும். சோ 17வது கேள்வி, பின்வரும் எந்த இந்திய மாநிலம் குறைந்த நகரமயமாதலுடன் விளங்குகிறதுனா இமாச்சல பிரதேஷ். அங்க அர்பனைசேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இமயமலையினுடைய சென்டர் பார்ட். மேல இருக்கிறது இமாத்ரி, நடுவுல இருக்கிறது இமாச்சல், கீழே இருக்கிறது சிவாலிக். இமயமலை எத்தனை வகையா பிரிப்பீங்க? 3 வகையா பிரிப்பீங்க. மேல இருக்கிறது யாரு? இமாலயாஸ், இமாத்ரி உயர் இமயமலைகள் இமாத்ரி, நடுவுல இருக்கிறத இமாச்சல், கீழே இருக்கிறத சிவாலிக். அது இமாச்சல் அப்படிங்கறது எவ்வாறு? இமாச்சல்ங்கிறதுல தான் என்ன இருக்கு? ஹில் ஸ்டேஷன். இமாச்சல் இருக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இமாச்சல் பிரதேசம் கேபிட்டல் எது? சிம்லா. என்னப்பா? சிம்லா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 17வது क्वेश्चन பார்த்துட்டோம். இமாச்சல் பிரதேஷ். 18 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போது உருவாக்கப்படுது? முக்கியமான क्वेश्चन. 2005. முக்கியம் 5. எஸ்எஸ்சி என்னன்னா 2005. எஸ்எஸ்சி ஆர்டிஇ சொல்றாங்க அக்டோபர் 12 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2005 ஆர்டிஐ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2005 அக்டோபர் 12. 19வது கேள்வி, தேசிய நெருக்கடி மேலாண்மை குழுவின் தலைவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டரி கண்டிப்பா இருப்பார். கேபினட் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் தான் நமக்கு முக்கியமானது. சோ நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியினுடைய சேர்மன் அப்படின்னு கேட்டாவே கேபினட் செக்ரட்டரி இருப்பாரு. இந்த கேபினட்டுக்கு யாரு செக்ரட்டரியா இருக்காரோ அவர்தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ 20th क्वेश्चंस அப்படிங்கறது பார்க்கலாம். சோ என்ன சொல்லியிருக்காங்க? இயற்கை பேரழிவுகளை நிர்வகிப்பதில் மாநிலத்தில் ஒவ்வொரு அதிகாரியின் பங்கையும் அடையாளம் காணும் கையேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா ஸ்டேட் ரிலீஃப் மேனுவல்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு பேரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றது மாநில நிவாரண கையேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ரிலீஃப் மேனுவல்ஸ். ஸ்டேட் ரிலீஃப் மேனுவல்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 21வது கேள்வி போயிடலாம். 21வது கேள்வி அப்படிங்கறது என்ன சொல்லிருக்காங்க? Who released the first disaster management plan of India? Narendra Modi. He is the 17th and 16th prime minister. அவர்தான் 16வது prime minister அவர்தான், 17வது prime minister அவர்தான். சரியா? 16 17 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நடக்க போறது எத்தனாவது தேர்தல்? 18வது தேர்தல். என்னங்க? 18வது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அப்ப யார் முத டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வெளியிட்டா? நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 22வது கேள்வி, 22 ஆசிய பேரிடர் முன்கணிப்பு நிறுவனம் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் சென்டர் ADPC எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம். ஏசியன் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் சென்டர் எஸ்டாப்ளிஷ்டு இந்த 1986. முக்கியமான வருஷம். என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இதே வருஷம் தான். என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்டும் இதே வருஷம் தான். அதே மாதிரி கோப்ரா ஆக்ட் இதே வருஷம் தான். கோப்ரா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டும் இதே வருஷம் தான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 24வது கேள்வி போயிடலாம். 3வது கேள்வி, தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கு அமைந்திருக்கிறது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எங்க தான் இருக்கு? நியூ டெல்லி. எங்கப்பா இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. 24வது क्वेश्चन போயிடலாம். 24வது क्वेश्चन, இந்தியாவில் வெள்ளமானது பொதுவாக எந்த மாதங்களில் ஏற்படுகிறது? ஃப்ளட் அப்படின்னு சொல்லக்கூடியது மே டு அக்டோபர். மே மாசத்துல இருந்து அக்டோபர். ஆனா ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கிறதுல வெள்ளப்பெருக்கு அவ்வளவா இருக்கும். ஆனா ஆக்சுவலா இந்த இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது டெக்ஸ்டுவல் சோர்ஸ். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. 25வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? 25 இந்தியாவில் வெள்ளமானது பொதுவாக எந்த மாதங்களில் ஏற்படுகிறது? 25 கீழ்ப்பண்ணில் ஒன்று பேரிடரை பொறுத்த மட்டும் முதன்மை மீட்பு குழு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ யாரெல்லாம் இருப்பாங்க? முதன்மை மீட்பு குழுல காவலர்கள், போலீஸ் இருப்பாங்களா? இருப்பாங்க. தீயணைப்பு படையினர் இருப்பாங்களா? இருப்பாங்க. மருத்துவ குழு இருக்குமா? இருக்கும். காப்பீட்டு முகவர்கள் இருக்க மாட்டாங்க. மீட்பு குழு இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்லி ஃபார் இதுலதான் இருப்பாங்க. மீட்பு குழுல அவங்க இருக்க மாட்டாங்க. எதுக்கு இருப்பாங்க? காப்பீடு எதுக்கு இருப்பாங்க? அதான் செகண்டரி ஃபங்க்ஷன்.
அவங்களுக்கு வந்து இழப்பீடுக்கு தான் அவங்க இருப்பாங்க, காம்பன்சேஷனுக்கு தான் இருப்பாங்க, சர்வீஸ்க்கு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சு வச்சுங்க. காப்பீடு அப்படிங்கிறது இங்க இருக்காது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 26, the term disaster is derived from which of the following language? அவ ஏற்கனவே லத்தீன் பார்த்தது எது? வல்காரம். என்ன சொல்லுங்க? இந்த இரண்டு மொழிகள்ல அர்த்தத்தை கேட்டே இருப்பாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஆனா டிசாஸ்டர் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு? கிரீக் வேர்ட். டிசாஸ்டர் எங்க இருந்து வந்திருக்கு? கிரீக் வேர்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வல்காரம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு? லத்தீன். நீங்க செக் பண்ணீங்க, செக் பண்ணி போட்டுதான் ஒண்ணுக்கு 2 இடம் போட்டுருக்கோம். பாத்துங்க, கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதான் ஒரு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணா ஓபன் சேலஞ்ச் கொடுங்க. இந்த இருக்கு சோர்ஸ் காமிங்க. சரியா? ஹசார்ட் வேணா எழுதி வச்சுங்க. கண்டிப்பா பிரெஞ்சு, அந்த பிரெஞ்சு அப்படிங்கிறது ஹசார்ட். சரியா? பேரிடர் அப்படின்னு சொல்றோம்ல, ஹசார்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இந்த இடத்துல கிரீக் வேர்ட் அப்படிங்கிறது டிசாஸ்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வல்காரோ அப்படிங்கிறது லத்தீன் வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. ஆரிஜின் ஆஃப் தி வேர்ட் கண்டிப்பா முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 26 முடிச்சிட்டோமா? 27 என்ன சொல்றான்? இயற்கை பேரழிவின் அளவு அவற்றின் நிகழும் அதிர்வெண்ணை அதிகரிக்கும் போது என்ன சொல்லிருக்காங்க இதுல? அதாவது magnitude of natural disaster increases their frequency of occurrence அப்படிங்கிறது. சோ இயற்கை பேரழிவின் அளவு அவற்றின் நிகழும் அதிர்வெண்ணை அதிகரிக்கும் போது, அதிகரிக்குமா குறையுமா மாறாதா எதுவும் இல்லைன்னா என்ன ஆகும்? இயற்கை பேரழிவின் அளவு அவற்றின் நிகழும் அதிர்வெண்ணை அதிகரிக்கும் போது. சோ கண்டிப்பா கேட்பாங்க, எவ்வளவு சார் அதோட அலைநீளம் இருக்கு? வேவ்லென்த் அதிகரிக்கும் போது ஒண்ணுமே இருக்காது. அது என்ன இருக்குமோ அதான் அதிகரிக்கவும் செய்யாது, குறையவும் செய்யாது, மாறாது அப்படின்றது. ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல மாறாதுன்றது ஆன்சர் இல்லாம ஏது மொழின்றப்ப. சரி, அதை செக் பண்ணிக்கோ. 28 பேரிடர் என்னும் வார்த்தையானது ஜோதிட கருத்தின் மூலம் கெட்ட நட்சத்திரம் என்று பொருள்படும் மூலமானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சோ போத் எழுதிச்சுங்க. சோ கிரேக்கம் அண்ட் லத்தீன். சோ ரெண்டுலயுமே ஆன்சர் டி. கிரேக்கத்திலே இருக்கு ஜோதிட கருத்தின் மூலம் கெட்ட நட்சத்திரம் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. கிரேக்கத்திலயும் இருக்கு, பிளஸ் லத்தீன்லயும் இருக்கு. அப்ப பேரிடர் மேலாண்மை சட்டம் ரிப்பீட்டட் क्वेश्चन. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட்னாவே எந்த வருஷம் தான்? 2005. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட்னாவே 2005. சோ என்னைக்கு சார் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி அவேர்னஸ் டே? நவம்பர் 5. சோ முக்கியம் நவம்பர் 5 தான் சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நவம்பர் 5. சோ 31வது கேள்வி பார்ப்போம். தேசிய பேரிடர் மீட்பு படை அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், NDRF. இது கண்டிப்பா கேட்பாங்க. NDRF அப்படின்னு கேட்பாங்க. NDRF அப்படின்னு சொல்லக்கூடியது தேசிய அந்தமாக இருக்கக்கூடிய மீட்பு படை, பேரிடர் மீட்பு படை 2006. தமிழ் கல்வி கற்கும் சட்டம் எந்த வருஷம் சொன்னேன்? 2006. 32வது கேள்வி. பின்வரும் தொடர்களில் தவறானவை இவை. which one is wrong according to the சொல்றாங்க. தேசிய தீயணைப்புத்துறை கல்லூரி ஹைதராபாத்ல இருக்கா? தவறு. அப்ப எங்க இருக்கு? நாக்பூரா? சரி, அப்ப தேசிய தீயணைப்புத்துறை கல்லூரி சோ ஹைதராபாத்னு சொல்லியிருக்காங்க, இஸ் ராங். நாக்பூர்ல இருக்கு. சோ தெரிஞ்சுக்குங்க. சோ ரெண்டாவது தேசிய குடிமை பாதுகாப்பு கல்லூரி நாக்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்ட் தான். தேசிய குடிமை பாதுகாப்பு கல்லூரி நாக்பூர்ல இருக்கு அப்படிங்கிறது. தேசிய பேரிடர் தொடர்பு இணையம் பர்தாபாத்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எங்க இருக்கு? நடத்தலாங்களா? சோ 1, 3 தப்புன்னு சொல்லிருக்காங்க. சோ 2 மட்டும் சரி. 1, 3 தப்பு அப்படிங்கிறது 2 சரி. எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த क्वेश्चन நீங்க போய் தேடுங்க. இந்த क्वेश्चन போய் தேடுங்க, முக்கியமான क्वेश्चन. 33 பாப்போம். சோ 33வது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறார்? ஒவ்வொரு வருடமும் சராசரியாக எத்தனை மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்களால் பாதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 232 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 232 மில்லியன் மக்கள் சோ பேரிடரால ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படுறாங்க. 232 மில்லியன். 1 மில்லியன்ன்றது 10 லட்சம். 10 லட்சம் அப்படிங்கிற போது சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 34 பேரிடர் அபாய குறைப்பிற்கான பொது விழிப்புணர்வுக்கு எத்தனை முக்கிய துறைகள் உள்ளன? 4ங்க. சோ 4 அப்படிங்கிறது முக்கியமான துறைகள் என்னென்னு தெரிஞ்சுங்க. 4 முக்கியமான துறைகள் இருக்கா என்னென்னு தெரிஞ்சுங்க. சோ ரொம்ப முக்கியம். ரைட், அடுத்த क्वेश्चन வரலாம். 34 அப்படிங்கிறது பார்த்தாச்சு. 35 என்ன சொல்லியிருக்கா? பேரிடரின் போது கீழ்கண்டவற்றில் எது மிக சரியானது என்று கருத்தில் கொள்ள வேண்டும்? உயிர் மிகவும் மதிப்புடையதுன்னு கருதணுமா? பொருள்கள் மிகவும் மதிப்புடையதுன்னு பார்க்கணுமா? உயிர் மற்றும் பொருளா சம மதிப்புள்ளதா? உயிர் பொருளை விட குறைவான? சோ உயிர் தாங்க ஃபர்ஸ்ட், சமம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாற்றணும், அதான் முக்கிய நோக்கமா இருக்கணும். இல்லங்க உயிரையும் காப்பாற்றணும் பொருளையும் காப்பாற்றணும், செத்துருவீங்க. சோ உயிர் தான் ரொம்ப முக்கியமான. கம்பேர் வித் எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணினா உயிர் தான் ஃபர்ஸ்ட். 36 பார்க்கலாம்.
36 அசெஷன் ரீசன் கொஸ்டின் கேட்டிருக்கான். திட்டங்களையும் இந்திய வறுமையை ஒழிக்க இந்திய அரசு பல கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. சரி. காரணம், இந்த கொள்கைகள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி முன்மாதிரியாக மாறும். என்னங்க அது? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சொல்லிட்டு தமிழ்நாடு சொல்லியிருக்கான். 37வது கொஸ்டின் பார்ப்போம். 37 என்ன சார் சொல்லியிருக்காங்க? 37 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கலாம். Dash has been the major contribution to black money அப்படின்னு சொன்னாவே அக்ரிகல்ச்சர் கிடையாது, டாக்ஸ் செக்டாரும் கிடையாது. கருப்பு பணம் பெரும் பங்களிப்பா இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல தான். இதெல்லாம் பிசினஸ் என்விரான்மெண்ட்ல முக்கியமான ஒரு கேள்வி. வாணிப சூழல்ல இண்டஸ்ட்ரியல் செக்டார் தான் அதிகமா பிளாக் மணி புழங்கும், தொழில்துறையில தான். 38வது கேள்வி போயிருவோம். 38 மூலப்பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவது என அழைக்கப்படுவது கண்டிப்பாக தொழில் நிறுவனங்கள் தான். இந்த இண்டஸ்ட்ரினாவே ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ், இதுதான் இதோட தாரக மந்திரமே. ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். இண்டஸ்ட்ரி இஸ் எ பிளேஸ் வேர் ரா மெட்டீரியல், சரியா, ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 39வது கேள்வி. எஸ்எம்இஎஸ் நடத்தணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்எஸ்எம்இ முக்கியமானது, எஸ்எம்இஎஸ் முக்கியமானது. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். நேற்று கூட சொன்னேன், தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதுல காந்திஜி அவர் சொன்னதுல முக்கியமா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதான் எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். 40வது கேள்வி போயிருவோம். 48th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? டிட்கோ அப்படிங்கிறது, டிட்கோ ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லயும் இருக்கும். ஸோ டிட்கோ அப்படிங்கிறது நிறுவப்படும் மற்றொரு அரசு நிறுவனம் அப்படிங்கிறது. ஸோ எங்க சார்னா இண்டஸ்ட்ரியல் தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிட்கோ அப்படிங்கிறது தொழில்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய இருக்கும். நீட்ஸ் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், தாட்கோ பத்தி தெரிஞ்சுக்கணும், நீட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீட்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு தொழிலை வளர்க்கறதுக்காக, நீட்ஸ் தொழில் முனைவோருக்காக. தாட்கோன்றது இருக்கு, தாட்கோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாட்கோ இதெல்லாம் எந்த வருஷம் என்னென்னது தெரிஞ்சு வச்சுங்க. நீட்ஸு, தாட்கோ, அதுக்கப்புறம் டிக்குன்னு இருக்கு. டிக்குன்னு சொன்னா டிக்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொல்லுவாங்க, மாவட்ட தொழில் மையம். டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, மாவட்ட தொழில் மையம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், முக்கியமானது. 41வது கொஸ்டின். MEPZ. So MEPZ is a special economic zone in Chennai. சரியா, மெட்ரோபாலிட்டன் எக்கனாமிக் அந்த மாதிரி ஜோன் சொல்லுவாங்க. ஸோ எல்லா கடற்கரை மாவட்டங்களையும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கும். புதிய பொருளாதார மண்டலங்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இது மட்டும் மெட்ரோபாலிட்டனில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி சொல்றதுனால இது சென்னையில தான் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் இந்தியாவிலே என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டிபிஷியல்ல பெருசு. 22வது கேள்வி. Dash is an innovator of new ideas in business. யார சொல்லுவோம்? என்டர்பிரனர். என்னப்பா? என்டர்பிரனர் அப்படின்னு சொன்னாவே ரெண்டு முக்கியமானது. ஒன்னு இன்னோவேட்டர், இன்னொருத்தர் ரிஸ்க் பியரர். ஒன்னு இன்னோவேட்டர், இன்னொன்னு ரிஸ்க் பியரர். சோ என்டர்பிரனர் வார்த்தையை உருவாக்குனவர் யார்? என்டர்பிரனர் அப்படிங்கிறது பிரெஞ்சு வேர்பு. இதுக்கு பேரு டு அண்டர்டேக்னு அர்த்தம். டு அண்டர்டேக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோட மீனிங். டு அண்டர்டேக் அப்படின்னு சொன்னா பொறுப்பேற்றுக் கொள்ளுதல், எடுத்துக்கொள்ளுதல், எடுத்து நடத்துதல் அப்படிங்கிறது. என்டர்பிரனர்ங்கிற வார்த்தையை உருவாக்கினவர் ரிச்சர்டு கேண்டிலன். இந்த கொஸ்டின் முக்கியமானது. இந்தியாவிலேயே பெண் தொழில் முனைவோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் கேட்டா கேரளா. நான் பேசுறதா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுல இருந்து இந்த கொஸ்டினே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் சொன்ன கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிச்சர்டு கேண்டிலன் யாரு? தொழில் முனைவோர் என்ற வார்த்தையை உருவாக்கினார். தொழில் முனைவோர் என்ற வார்த்தையை உருவாக்கினவர் யாரு? ரிச்சர்டு கேண்டிலன். தொழில் முனைவோர் என்ற வார்த்தை எங்க இருந்து எடுக்கப்படுச்சு? பிரெஞ்சு. அந்த பிரெஞ்சு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அண்டர்டேக். மகளிர் தொழில் முனைவோர் அதிகமா இருக்கிறது யாரு? கேரளா. அப்ப தொழில் முனைவோர் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி எது? முத்ரா பேங்க். முத்ரா பேங்கோட தற்போதைய தலைவர் யாரு? வினய் ஹடாவ். சரி, வினய் ஹடாவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முத்ரா பேங்க் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 2015. முத்ரா பேங்க் எப்ப ஆரம்பிச்சாங்க? 2015. முத்ரா பேங்க் எத்தனை வகையான கடன்களை வழங்குகிறது? சிசு, கிஷோர், தருணோட அல்டிமேட் எவ்வளவு இருக்கு? 10 lakh. எவ்வளவு விருத்தப்படுத்திருக்காங்க? 20 லட்சம் ரூபாய். என்டர்பிரனர் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 43வது கேள்வி. உழைப்பை உறிஞ்சும் விவசாயத்தின் திறனுக்கு வரம்புகள் இருக்கு. நிலத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய விளிம்பு உற்பத்தி திறன் அப்படிங்கிற போது குறையும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. டிகிரீசிங்.
In English, there are limits to the ability of agriculture to absorb labor due to the சார் கண்டிப்பா குறையினால டிகிரீசிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிங்க. ஸோ அதோட குறையும் அப்படின்ற பாருங்க. 44 கனரக வாகன தொழிற்சாலை தொட்டிகளை உற்பத்தி செய்வதற்காக அமைக்கப்பட்டதா ஆவடி. ஆவடினா என்ன எக்ஸ்பென்ஷன்? ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அத்தாரிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. ஆவடி அப்படிங்கிறது 15வது மாநகராட்சி, தமிழகத்தினுடைய 15வது மாநகராட்சி கேட்பாங்க. ஆவடி ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆவடி இஸ் எக்ஸ்பான்ஷன். கனரக வாகன தொழிற்சாலை அந்த தொட்டிகளை உற்பத்தி செய்வதற்காக அமைக்கப்பட்டது ஆவடி. ஞாபகம் வச்சுக்கணும். 15வது மாநகராட்சி தமிழகத்தினுடையது. திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர். ஆம்பூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் அப்படின்னாவே லெதர் தாங்க. லெதர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். CLRI ஞாபகம் வச்சுக்கணும். CLRI சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இட் இஸ் இன் சென்னை. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். தோல் பொருள் அப்படின்னாவே இந்த 3 மாவட்டங்கள் முக்கியமானது. வாணியம்பாடி சேர்த்துக்கணும். அதுல வாணியம்பாடி சேர்த்துக்கணும். அப்ப திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வாணியம்பாடி, திருப்பத்தூர் இதெல்லாம் முக்கியமானது. தோல் பொருள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். CLRI எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா சென்னையில தான் இருக்கு. 45. திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் 46. The Avadi Industrial Estate was set up in the year 1950. So 1950 அப்படிங்கிறது ஆவடி அப்படிங்கிறதுல அந்த தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1954 ஆவடியில இந்திய நேஷனல் காங்கிரஸ் நடந்துச்சு. INC-யோட மீட்டிங். INC அப்போ முதலமைச்சர் நம்ம காமராஜர் இருந்தார். 1954 INC மாநாடு எங்க நடந்துச்சுன்னா ஆவடியில நடந்துச்சு. 1954 அப்ப நம்முடைய பாரத பிரதமர் வந்திருந்தாரு, பிளஸ் ஜவஹர்லால் நேரு, பிளஸ் இவர் சிஎம்ஆ இருந்தவர் நம்முடைய காமராஜர். முதல் வருஷம் இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் 54 ஞாபகம் வச்சு. 47வது கேள்வி பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள் 8 இடங்கள் என்னென்னன்றதை போய் தெரிஞ்சு வச்சு. இண்டஸ்ட்ரியல் பார்க் கேட்பாங்க. இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கு, சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்படி 8 இடங்கள்ல இருக்கு. டைடல் பார்க் அப்படிலாம் சொல்லுவோம். டைடல் பார்க் அப்படிங்கிறது எல்ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க தேடிக்குங்க. எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நீங்களும் தேடணும். நீங்க வெற்றியாளரை மாறணும்னா அது உங்க கையிலேயே இருக்கு. எல்ஹார்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, இதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? டைடல் பார்க், எல்ஹார்ட் ரெண்டுமே முக்கியமான நிறுவனங்கள் இந்த தகவல் தொழில்நுட்பத்துல. 48வது கேள்வி போயிடும். தொழிற்பேட்டை அதமாக இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை அகழி அமைப்பதன் மூலம் மாநிலத்தில் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட முகமைகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரெண்டுமே எடுத்துங்க. சிப்காட்டையும் எடுத்துக்கணும், டிட்கோவே எடுத்துக்கணும். சிப்காட் அண்ட் டிட்கோ. இந்த சிப்காட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எத்தனை தொழிற்பேட்டைகள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க. டிட்கோவும் முக்கியமானது, டிக்கும் முக்கியமானது. எல்லாமே முக்கியமானதுதான். இது உருவான ஆண்டுகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வேற. அது போக நீங்க நான் சொன்ன டிக்குங்கிறது வேற, டிக்குங்கிறது வேற. இது எல்லாமே இருக்கு. முக்கியமானது இதோட வருஷம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதுல நம்ம நிறைய தேடணும். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு நம்ம 100 வாங்கிட்டு நினைக்கவே கூடாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கூடுதல் தெரிஞ்சுக்கணும். 49வது கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளில் சென்னையிலிருந்து சில மென்பொருள் நிறுவனங்கள் இடம்பெயர்ந்துள்ள. கோயம்புத்தூர். சென்னையிலிருந்து எங்க சார் போயிருக்குன்னா கோயம்புத்தூர் போயிருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இதுதான் முக்கியமான அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கறது ஞாபகம் வச்சோம். ஐடி பார்க். 50வது கேள்வி போயிடலாம். 50வது கேள்வி என்ன சொல்லியிருக்கு? கடந்த 10 ஆண்டு பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் PMEGP இந்தியாவில் கீழ்கண்டத்திலே இணைந்து வகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா PMRY அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா. அதுக்கு பேரு திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன். PMRY REGP அப்படின்னா என்னது? ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன கொடுத்திருக்காங்க? PMEGP. என்ன சொல்லுங்க? PMEGP அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 51வது கேள்வி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை ஞாபகப்படுத்தினேன், யாருமே சொல்ல. எழுதுங்க. 15 கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு முக்கியமான கொஸ்டின். 15 கேள்விகள் கேட்பாங்க. எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் RG அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். இது ஒரு நிமோனிக்ஸ். RG அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். RGன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய BRங்கிற ஒரு ஸ்டூடெண்ட். RGங்கிற ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய BRங்கிற ஒரு ஸ்டூடெண்ட். திருமயம் பிரான்ச்ல இணைஞ்சிருக்கீங்களா?
திருமயத்திலிருந்து யாராவது இணைஞ்சிருக்கீங்களா? முக்கியமான கொஸ்டின். இருக்கீங்க, நிறைய இருக்கீங்க. திருமயத்திலிருந்து இருக்கீங்க. மார்னிங் பேட்ச் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. தேவகோட்டை பிரான்ச்ல இருந்து இருக்கீங்களா? மார்னிங் பேட்ச் கேள்விப்படுங்கன்னா கேள்விப்பட்டிருங்க. முக்கியமானது சொல்லலாம், ஞாபகம் வச்சுங்க. ஆர்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல பிஆர்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு டிபி அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ஆக்சுவலா டிபி நம்ம டிபின்னு மாத்திக்கிறோம். டிபிங்கிற ஒரு டிசீஸ் வந்துருச்சு, டிசீஸ். அதனால அந்த பிஆர்ங்கிற ஸ்டூடெண்ட் டெத் ஆயிட்டார், இறந்துட்டார். எப்படி சார் அந்த மாதிரி இறந்தாரு? வீர மரணம் அடைஞ்சிட்டார். பிஆர் வீர மரணம், டெத்து. இது நமக்கு தேவையில்லை, அசோசியேஷன் பண்றதுக்கு இது தேவையில்லை. ஆனா இது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆர்ஜிங்கிற ஒரு ஸ்கூலு, பிஆர்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், டிபிங்கிற டிசீஸ் வந்துருச்சு, பிஆர்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துட்டாரு. தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க மொபைல்ல? ஓகே, அகால மரணம், வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. 15 கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன். 15 கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு. இப்போ இது எப்படி சார் அந்த வீர மரணம் அடைஞ்சாருன்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப ஓசி அப்படின்னு வச்சுங்க. ஓசி வாட்டர் கிடைச்சதுனால ஜன்னி வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. இதை உருவாக்கினவர் மிஸ்டர் செந்தில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நானும் அவர் சென்னையில உட்காந்து படிக்கும்போது ஒரு 2007-8களில் என்ன பண்ணாருன்னா, அப்ப அவர் குரூப் 1 அதிகாரியம் ஆகிட்டார். குரூப் 2ல போனாரு, குரூப் 1 போயிட்டாரு. சரி, நாங்கள் உட்காந்து ஒரு ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது இதுல ஏன்னா அவ்வளோ கொஸ்டின் இருந்துச்சு. எஸ்எஸ்ல, ஆர்ஆர்பியில், பேங்கிங்ல, டிஎன்பிஎஸ்ல அவ்வளோ கொஸ்டின். 15 கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே கேள்விங்க, இது எல்லாமே கேள்வி. எப்படி சார் இந்த கேள்வி அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஸோ எப்படி சார் இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க என்ன கேட்டிருக்காங்க. இப்போ ஆர், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி அண்டர்லைன். எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் அண்டர்லைன், இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணும். இது எல்லாமே கேள்வி. மொத்தம் நான் சொன்ன அந்த இருக்குல்ல 6 3 18 3 2 சார் 5 3 15 15 கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆர் அப்படிங்கிறது வந்து ரஷ்யா. சாரி ஆர்ன்றது ரூர்கேலா. ஃபர்ஸ்ட் ஆர்ன்றது ரூர்கேலா. ஃபர்ஸ்ட் ஆர்ன்றது ரூர்கேலா. இது ரூர்கேலா. ஏன்னா அந்த இது எல்லாமே ஸ்டீல் பிளான்ட்ங்க, ஸ்டீல் பிளான்ட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுது. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில ஸ்டீல் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வரும், ஸ்டீல் பிளான்ட். அப்ப ஆர்ன்றது ரஷ்யா. எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பான். ஒடிசா. எந்த மாநிலத்தில் இருக்கு? ஒடிசா. எந்த நாட்டு டைப்? ஜெர்மனி. இது கேள்வி. இந்த ஒரு நிமோனிக்ஸ்ல மட்டும் வச்சே 3 கேள்வி கேட்கலாம். பிலாய் ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் வேர் இட் இஸ் லொகேட்டட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அப்ப ஒடிசா மாநிலம். சரியா? ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் collaborated with which nation? ஜெர்மனி. அல்லது ஜெர்மனியால், சரியா, ஜெர்மனி உதவியால் நாட்டப்பட்ட இரும்பு எஃகு ஆலை இது ரூர்கேலா. புரியுதா நான் சொல்றது? 3 क्वेश्चंस இப்படி கேட்பான். 3 क्वेश्चन. அது மாதிரி தான் ஒவ்வொரு நிமோனிக்ஸ் இருக்கு. 15 கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு. இரண்டாவது பிலாய். இந்த பிலாய் எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர். இந்த பிலாய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தீஸ்கர். பிலாய் எங்க இருக்குன்னு கேட்டா சத்தீஸ்கர். அது எந்த நாட்டு டைப்னு சொன்னா ரஷ்யா. ரஷ்யா நாட்டு டைப். எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆல் ஃபர்ஸ்ட் லெட்டர் should be underlined. தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்காப்பூர். இது ஸ்டீல் பிளான்ட் துர்காப்பூர். அப்ப துர்காப்பூர் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. துர்காப்பூர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால் யாரோட டைப்? பிரிட்டனோட டைப். துர்காப்பூர் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடியது பிரிட்டனோட டைப். பிரிட்டன் அதோட டைப். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இது பாருங்க. சோ பொக்காரோ. அப்ப பொக்காரோ அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. பொக்காரோங்கிற ஸ்டால் பிளான்ட், இது வந்து ஸ்டீல் பிளான்ட் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு. இதுவும் ரஷ்ய நாட்டு டைப். அதுக்கப்புறம் VAR சொல்லிருந்தோம்ல. வீனா வைசாக், விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் எங்க சார் இருக்கு? ஆந்திர பிரதேஷ் அந்த மாநிலத்துல தான் இருக்கு. யாரோட டைப் தான்? ரஷ்யா. மேக்ஸிமம் 3 வந்து ரஷ்யா, ஒரு ஜெர்மனி, ஒரு பிரிட்டன். இந்த நாட்டோட உதவி. 15 क्वेश्चन கேட்பதற்கான சிங்கிள் நிமோனிக்ஸ். ஆர்ஜி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிஆர்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டிபிங்கிற டிசீஸ் வந்ததால பிஆர்ங்கிற ஸ்டூடெண்ட் இறந்துட்டாரு. விஆர் வீர மரணம் அடைஞ்சிட்டார். எப்படியா அந்த வீர மரணம் அடைஞ்சது? ஓசி அப்படிங்கிறது வாட்டர்.
ஓசில வாட்டர் குடிச்சதுனால ஜன்னி வந்து அகாலம். சோ புரிஞ்சுக்கிறதுக்காக 15 क्वेश्चंस பி. அப்ப இந்த क्वेश्चंस இப்ப சொல்லுங்க. பிலா இந்த மாதிரி நாடு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பிலாய்ங்கிறது எந்த நாடு? ரஷ்யா. பிலாய்ங்கிறது எந்த நாடு? ரஷ்யா. சரி, அப்படி அப்படியே இருக்கு. துர்காபூர்ங்கிறது எந்த நாடு? பிரிட்டன். அப்படியே இருக்கு. துர்காபூர் வந்து அப்படியே இருக்கு. விஜயநகர்னா இந்திய அரசு தான். அப்படியே தான், கரெக்ட் தான். விஜயநகர் அப்படிங்கிறது கர்நாடகா இல்ல, பத்ராவதி. முக்கியமானது கர்நாடகால பத்ராவதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார், முதல் பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதி. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை. விஸ்வேஸ்வரையா கேட்பாங்க. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை. அதான் இந்தியாவினுடைய முதல் பொதுத்துறை ஸ்டீல் பிளான்ட். the first steel plant அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப ரூர்கிலா யாருன்னு சொன்னேன்? ஜெர்மனி. இப்ப சொல்லுங்க, பிலா எந்த மாநிலம்? எந்த மாநிலம்? ரஷ்யா. ரஷ்யா ஒரு மாநிலம் இல்லைங்களா? பிலாங்கிறது எந்த மாநிலம்? சத்தீஸ்கர். பிலாங்கிறதுங்க சத்தீஸ்கர். துர்காபூர் சொல்லுங்க, வெஸ்ட் பெங்கால். என்னங்க? வெஸ்ட் பெங்கால். விஜயநகர் எங்க? ஜார்க்கண்டா, கர்நாடகா. என்னது? கர்நாடகா. ரூர்கிலங்க ஒடிசா. ரூர்கிலங்க ஒடிசா. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேள்வி எங்கெங்க கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆன்சர் 1 2 3 4 வரிசையா இருக்கு. டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். இண்டஸ்ட்ரி தான். இண்டஸ்ட்ரி தான் முக்கிய வளர்ச்சியில இருக்கிறது. இண்டஸ்ட்ரி தான். நீங்க வாட்டுக்கு சர்வீஸ் செக்டார்னு போட்டுறாதீங்க. இண்டஸ்ட்ரி தான். ஜிடிபில தான் அவங்க ஃபர்ஸ்ட். ஜிடிபில தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. சர்வீஸ் செக்டார். 53வது கேள்வி. பின்வரும் நாடுகளில் எது உலகின் முதல் மிதக்கும் அணுமின் நிலையத்தை அமைத்துள்ளது? ரஷ்யா. மிதக்கும் ஃப்ளோட்டிங் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஃப்ளோட்டிங் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படினாவே ரஷ்யா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சவர் யாரு? ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சவர் யாரு? ஒட்டோ ஹான். ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சவர் யாரு? ஒட்டோ ஹான். ஆட்டம் பாம்பு எந்த தத்துவத்தில் இயங்குகிறது? ஃபிஷன். என்னங்க? ஃபிஷன். ஃபிஷன்னா பிளவுன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் பாம்பு எந்த தத்துவத்தில் இயங்குகிறது? ஃபியூஷன். இணைவுன்னு அர்த்தம். அதே மாதிரி சூரியன் வெளியிடும் வெப்ப ஆற்றல் எவ்வகை சார்ந்தது? ஃபியூஷன். அது ஃபியூஷன். நான் கேட்டதெல்லாம் முக்கியம். நான் கேட்டதெல்லாம் முக்கியமான क्वेश्चन. 54. டேஷில் வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஊர்ல? ஓசூர்ல. ஓசூர் அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கு அருகாமையில் இருக்கு. தர்மபுரியை தாண்டி இருக்கு. ஓசூர். ஓசூரில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஓசூர்ல வச்சிருக்காங்க. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டால உருவாக்கப்பட்டிருக்குது. ஓசூர், கர்நாடகா பார்டர். ரைட். 55. What is the India's world rank in industrial sector? 6வது. உலகத்திலே 6. அதனால தான் நம்ம ஊர்ல வந்து குவிக்கிறார். உலகத்திலே 6வது இடத்துல இருக்கு. அதனால தான் இந்தியா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா இருக்குது தமிழ்நாடு. இண்டஸ்ட்ரி செய்வதற்கு முக்கியமான உகந்த பிளேஸா இருக்கிறது தமிழ்நாடு. 2025ல சரியா? 2025ல இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் மீட். இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் மீட், சர்வதேச உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்குதான் நடைபெற இருக்கு? சென்னையில தான் நடைபெற இருக்கிறது. முக்கியமானது. இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் இருக்கு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் இருக்கு இந்த மாதிரி தொழில்துறையில. ஸோ 6வது இடம் உலக அளவில் சொல்றோம். அடுத்து ஒருங்கிணைப்பதை. டேஷ் என்பது உள்நாட்டு பொருளாதாரத்தை உலகின் பிற பகுதியில் ஒருங்கிணைப்பதை குறிக்கிறது அப்படின்னாவே குளோபலைசேஷன். ஸோ நமக்கு தெரியும். லிபரலைசேஷன் அப்படின்னு சொன்னா தாராளமயமாக்கல், குளோபலைசேஷனா உலகமயமாக்கல், பிரைவேடைசேஷனா தனியார் மயமாக்கல். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO. WTO அப்படின்னாவே 1995. ஸோ இதோட பழைய பேர் வந்து 1948ல GATT. GATT அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்க இருக்குன்னா ஜெனீவா. ஜெனீவால தான் இருக்கு. இதெல்லாம் முக்கியமானது. கேள்விகள் கேட்பாங்க. ஜெனீவா WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதோட நேம் ஏர்லியர் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GATT. GATTனா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டாரிஃப். முக்கியமான பிளேஸ். 57வது கேள்வி போயிடலாம். 57 என்ன சொல்லியிருக்கிறாங்க கவனிங்க. சோ சரியான கூற்றுகள் எவை? முதல் தொழில் கொள்கை தீர்மானம் இயற்றப்பட்ட ஆண்டு 1948 என்பது மிகவும் சரி. இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை ஏற்படுத்துவது என்பதும் சரி. 56 தொழில் கொள்கை தீர்மானம் பொதுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததும் சரி. சரியா? பொதுத்துறைங்கிறது அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துச்சா? பொதுத்துறைக்கு. சோ அதே நேரத்தில் தனியார் துறையை ஆதரிக்கவில்லை. தவறு ரெண்டுமே. 1956 ரெண்டுமே. அப்ப 1 2 சரி, 3 தவறு. 1956 நான் என்ன சொன்னேன்? எகனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. என்னங்க? எகனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்ட் ஆக்ட் எந்த வருஷம்? 1956. புதுசு எப்ப?
2013. ஆதரிக்கல. ஆமாவா, தனியா பிரிச்சால, ஏ தனியா பி தனியா பிரிச்சால, நான் ஆதரிக்கலைங்க, ஆதரிச்சது. அப்ப தப்பா இருக்கு. 57 பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கலாம் 58. 58 முதல் எஃகு தொழிற்சாலை குல்டி மேற்கு வங்காளத்தில் தொடங்கப்பட்டது. சரிங்க, முதல் எஃகு தொழிற்சாலை வெஸ்ட் பெங்கால் தான், குல்டிங்கிற பிளேஸ்ல உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப சரி. விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் ஒரு தனியார் துறை நிறுவனம். தவறு. நான் சொன்னேன் முதல் பொது நிறுவனம் இதுதான், விஸ்வேஸ்வரய்யா. ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் வங்காள இரும்பு தொழில் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1870 அப்படிங்கிறது. சோ இதுவும் சரி. அப்ப 2 மட்டும் தப்பு, மிச்சம்லாம் சரி. வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ், இரும்பு அயன் இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஒரு பிளேஸ். 59 கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை எது? which one does not match it? சரியாக கூட்டுறவு சங்கங்கள் குறுகிய மத்திய மற்றும் நீண்ட கால கடன் கண்டிப்பா கொடுக்கும். ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கும், மீடியமும் கொடுக்கும், லாங் டேர்மும் கொடுக்கும். சரியா? வணிக வங்கிகள் அவனும் கொடுப்பேன். நிலவள வங்கின்னு சொன்னாவே ஒன்லி லாங் டேர்ம் தான். அப்ப இது தப்பு. நிலவள வங்கி எல்டிபின்னு சொன்னாவே ஒன்லி லாங் டேர்ம் லோன் மட்டும் தான் கொடுப்பான். எள்ளு லாங் அசோசியேட் பண்ணீங்க. எள்ளுங்கிறது லாங் மட்டும் தான் கொடுப்பான், வேற எதுவும் கொடுக்க மாட்டான். வட்டாரம் தான் உங்களுக்கு குறுகிய மத்திய கால கடன்கள் வந்துடும். வட்டாரம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி, இதுக்கு பேரு ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுப்பான். 60வது கேள்வி குயிக்கா பார்க்கலாம். 60 வேளாண்மைக்கான கடன்களை வழங்கும் உச்ச அமைப்பு எது அப்படின்னு கேட்டாவே கண்டிப்பா நேஷனல் அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நபார்ட். யாருப்பா? நபார்ட். நபார்ட் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1982. எக்ஸிம் பேங்க் எந்த வருஷம்? 1982. அப்ப நோடல் பேங்க், அக்ரிகல்ச்சருக்கு நோடல் பேங்க் யாரு? நபார்ட். நபார்ட் எக்ஸ்பான்ஷன் என்ன? நேஷனல் அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். சரியா? ஞாபகம் வச்சோம். 61வது கேள்வி பார்க்கலாம். when was நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்? 2000 தாங்க. சோ விவசாய பொருட்களுக்கான தேசிய விவசாய காப்பீடு திட்டம், தேசிய விவசாய காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2000 தான். 2000 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 2000 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாம். 62வது கேள்வி பார்ப்போம். 62வது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்க? கிராமப்புற கடன் வசதியையும் வேளாண்மை வளர்ச்சியையும் ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் எந்த திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம். நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். 1982 தெரியாம இருந்தா கூட நபார்டுங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா எந்த ஐந்தாண்டு திட்ட காலம்? 1982. ஏன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது 80 to 85. 6வது ஐந்தாண்டு திட்டம் இதான் கரிபி கட்டாவ். முக்கியம் சொன்னேன். என்ன கட்டாவ்? கரிபி கட்டாவ்னா என்ன? வறுமை ஒழிப்புக்கு 4, 5, 6 முக்கியம். அது 5, 6 முக்கியம். 5, 6 முக்கியம். 6 தான் அந்த வார்த்தை. 5 தான் முக்கியம். இந்த வார்த்தை தான் 6 இல்ல. ஆனா 5 தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எதுக்கு? வறுமை ஒழிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த திட்டம் இதுதான். 5வது திட்டம் தான். வார்த்தை தான் 6. சோ 63 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இருக்கிறதுல ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. திட்டங்களை நீங்க ஒட்டி வச்சு படிக்கணும். எப்பவுமே ஒட்டி வச்சு படிக்கணும். திரும்ப திரும்ப படிக்கணும். வறுமை ஒழிப்பு திட்டங்கள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், மகளிர் திட்டங்கள், சிறு குழந்தைகள் திட்டங்கள், மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள். மொத்தம் 5 கேட்டகரியில வரும். திட்டங்கள்ல இருந்து குறைஞ்சபட்சம் 100 கேள்வி கேட்டா 2ல இருந்து 3. எக்கனாமிக்ஸ்ல கேள்வி கேட்டா, கரண்ட்ல இருந்து கேள்வி கேட்டா 2ல இருந்து 3 திட்டங்கள்ல இருந்து வந்துடும். குரூப் 1 இருந்தா 5ல இருந்து 10 வரும். திட்டங்கள்ல இருந்து அதிக முக்கியத்துவமா இருந்தது. அப்ப தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 78 80 காலகட்டத்தில் முக்கியமா சொன்னோம் இல்லையா? என்னது இது? ஐஆர்டிபி. பேசுங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவே எந்த வருஷம்? 1989. எதுக்காக? கிராமப்புறத்துல. நீங்க கிராமம் அப்படி. இந்திரா ஆவாஸ் யோஜனா ரொம்ப முக்கியமானது. எதுக்கான திட்டம்? வீடுகள் குடியிருப்பு திட்டம். வீடுகள் குடியிருப்பு திட்டம் எந்த வருஷம்? 85. நான் கூட சொன்னேன், அந்த அம்மா இறந்த அடுத்த வருஷமே அறிவிப்பார். ராஜீவ் காந்தி அறிவிப்பார். பிரதம மந்திரி ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது எந்த வருஷம் தான்? 1993. 1993 பிரதம மந்திரி ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது. சோ முக்கியமான திட்டங்கள் கண்டிப்பா கேட்பாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா. சரியா? அதே மாதிரி ஜெயந்தி சஹகாரி யோஜனா நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் முக்கியமானது கண்டிப்பா கேட்டுருவாங்க. 64வது கேள்வி
பணிக்கு உணவு வழங்கும் திட்டம் கீழ்கண்ட பெயர் மாற்றப்பட்டது. RLEGP தான். ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாயி கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் ஃபுட் ஃபார், அது மாதிரி அதாவது உணவுக்கு அந்த மாதிரி இருக்கிறது, உணவுக்கு வேலை. RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாயி கேரண்டி ப்ரோக்ராம். அதே மாதிரி 65 கிஷான் அப்படிங்கிறது விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு. எந்த வருஷம்? 97 98 தான் கிஷான். கிஷான் டே யார மையமா வச்சு கொண்டாடுறாங்க? என்னது? அதான் விவசாயி. யார்? அது முக்கியமான ஒரு பிரதமர் இருக்காரு, கிஷான் சரண் சிங். யாருங்க? சரண் சிங் அப்படிங்க. கிஷான் கார்டு. அவர் பிறந்த இடமே கிஷான், இறந்த இடத்துல கிஷான் கார்டு தான் சொல்லுவோம். விஜய் கார்டு. 66 இரும்பிலிருந்து தாதுகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், கட்டுமான தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்ல சாரி, இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். தப்பா இருக்கு, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அது கட்டுமானம்னா நமக்கு வந்து இதுல போயிடும். 66க்கு சீங்க, தப்பா இருக்கு. 66க்கு சி தான் ஆன்சர். எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அதுல இருந்து எடுக்கிறோம், பிரித்து எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ஷன். 65 66க்கு சி ஆன்சர், தப்பா இருக்கு. ஆன்சர் கீழே தப்பா இருக்கு. 67 விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழக பொது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது கரெக்ட் தான். 1963 ஜூலை 1 1963 முக்கியமான கொஸ்டின். ஜூலை 1 1963 முக்கியமான கொஸ்டின். 67 68 which one of the following is correctly matched? இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1997 தப்பு, அது 1978 80. ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கரெக்ட்டுங்க, 79 சரியாக இருக்கிறது. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 83 கிடையாது. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1988 கிடையாது. இதெல்லாம் சரியான வருஷம் எழுதியிருக்கேன், நடத்தியிருக்கேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 69வது கொஸ்டின் சரியா? 69வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடுன்றார். எதுங்க? which one is சரி? ரைட் ஆன்சர். வளரும் நாடுகளில் டெவலப்பிங் நேஷன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லேபர்ஸ் பிரைமரி செக்டார்ல இருக்கிறாங்க. சரிங்க, கண்டிப்பா வளரும் நாடுகள்ல அங்கதான் இருக்கிறாங்க. பிரச்சனை அதுதான். நன்கு வளர்ந்த நாடுகள்ல 2 மற்றும் 3ல இருக்கிறான். சரிங்க, ரெண்டுமே சரி. டெவலப்டு நேஷன்ஸ்ல செகண்டரிலயும் சர்வீஸ்ல இருப்பாங்க. டெவலப்பிங்ல பிரைமரி செக்டர்ல இருப்பான். முதன்மை துறைன்னு சொன்னா விவசாயத்துல இருப்பான். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 70வது கேள்வி, தனியார் துறை நிறுவனம் அல்லாதது எதுன்னு கேக்குறேன். எதுங்க? பிரைவேட் செக்டார் கிடையாது. செயில் எழுதி வச்சுங்க. செயில் அப்படின்னு சொன்னாவே ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸ்டீல் அத்தாரிட்டியா, இன்னொன்னு இருக்கும் கெயில். ஒன்னு செயில், இன்னொன்னு கெயில், ரெண்டு முக்கியமானது. சோ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல கெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் அப்படிங்கிறது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கெயில். செயிலா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் முக்கியமானது. நவரத்னா ஸ்டேட்டஸ் has been conferred to நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனுக்கு எந்த வருஷம்? 2011 NLCக்கு. சோ இதுல ஒரு क्वेश्चंस கண்டிப்பா கேட்பாங்க. மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னா, மொத்தம் இந்த மாதிரி 3 ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க தொழிற்சாலைகளுக்கு. மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னா அப்படிங்கிற மாதிரி. இதுல எதெல்லாம் மகாரத்னால வரும், எதெல்லாம் இது முக்கியமானது போய் போடுங்க, நீங்க தேடுங்க. மகாரத்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாரத்னா பெற்ற அது வந்து ஒன்லி பப்ளிக் செக்டார் தான் கொடுப்பாங்க. ஒன்லி பப்ளிக் செக்டார் தான் கொடுப்பாங்க. எதை வச்சு கொடுப்பாங்கன்னா அவங்களுடைய டர்ன் ஓவர் ரேஞ்ச் வச்சு கொடுப்பாங்க. டர்ன் ஓவர் ரேஞ்ச். மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னா. அதுல நெய்வேலி அப்படின்றது நவரத்னால இருக்கு. NLC எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு NLC. சோ எதற்கானது NLCங்கிறது? லிக்னைட். எதற்கானது? லிக்னைட். நிலக்கரி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சோ லிக்னைட்ங்கிறது பழுப்பு நிலக்கரி. லிக்னைட்ங்கிறது பழுப்பு நிலக்கரி. மின்சாரம் தயாரிக்க அதிகமாக பயன்படுவது தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். லிக்னைட் அப்படிங்கிறது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிட்டுமனஸ் இருக்கு, பீட் இருக்கு, ஆந்திரசைட் இருக்கு. பிட்டுமனஸ் நிலக்கரியில் எத்தனை வகை இருக்கு? அப்ப லிக்னைட் அப்படிங்கிற எங்க அதிகமா கிடைக்குது இந்தியாவிலேயே? நெய்வேலி. நெய்வேலி எந்த டிஸ்ட்ரிக்ட்? கடலூர். NLC எப்போ வந்து நவரத்னா லிஸ்ட்ல போயிடுச்சு? 2011. சோ क्वेश्चन நம்பர் 72. ஜவஹர் கிராம சம்ருத்தி யோஜனா
சோ எதை அகற்றுகிறதுனா சம்ருதி அப்படினாவே வறுமை, வறுமை அகற்றுகிறது, வறுமை பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் கேட்பாங்க. சோ பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் பேப் அப்படிங்கிறது மட்டும் தனியா அவ்வளவு திட்டங்கள் இருக்கு. பேப் அப்படின்னு சொல்லக்கூடியது பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் கேட்பாங்க கண்டிப்பா. 73 மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வாஸ் லான்ச் 2006. 2005ல உருவாகி பிப்ரவரி 2, 2006 தான் ஆக்ட் போட்டாங்க. 2006 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வருஷம். முன்னாடி இந்த எம்ஜிங்கிற வார்த்தை கிடையாது, NREGA அப்படிதான் இருந்துச்சு. NREGA அது மகாத்மா காந்தின்னு மாறினது 2006 கேட்பாங்க. முக்கியமான மகாத்மா காந்தின்னு மாறினது 2006. 74வது கேள்வி. Who founded the All India Village Industries Association 1935? குமரப்பா தான். யாருப்பா? குமரப்பா. சேசி குமரப்பா எவ்வாறு அழைக்கப்படுறாரு? பச்சை காந்தி, கிரீன் காந்தி கேட்பாங்க. கிரீன் காந்தி, பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் சேசி குமரப்பா. அவர் தான் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் உருவாக்குறார். ஆல் இந்தியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் 1935. இதே 1935 முக்கியமான ஒரு வருஷம். சுந்தர்லால் பகுகுணா சிப்கோ மூவ்மெண்ட், அதுவும் முக்கியமானது. சிப்கோ எழுதுங்கப்பா. சிப்கோ மூவ்மெண்ட் காடுகள் பாதுகாப்பு திட்டம், சுந்தர்லால் பகுகுணா. அதே 1935 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதிகமான விஷயங்கள் எங்க இருந்து எடுத்தா? 35ல தான் எடுத்தா. 35ல இருந்து எடுத்தா. சொல்ல ஞாபகம் வச்சுங்க. the last question today exam, the last question பொறுத்துகன்ற நில சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ ஜமீன்தாரி முறை ஒழிப்பு திட்டம். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு திட்டத்தோடு தொடர்புடைய பிரதமர் யார்? இந்திரா காந்தி. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு முறை எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? 70 நடத்தினப்பா. ஜமீன்தாரி ஒழிப்பு முறை நடத்தினமே. சரி பாத்துங்க, நீங்க போய் செக் பண்ணீங்க. சோ நில சீர்திருத்தங்கள். அப்ப நில சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னாவே ஜவஹர் கிராம் சம்ருத்தி யோஜனா. ஏப்ரல் 1999 தேசிய சமூக உதவி திட்டம். ஆகஸ்ட் 15, 1995 வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். முக்கியமான கொஸ்டின்ஸ் நல்லா பாத்துங்க. இதோட கூடுதல் விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. மார்க் போடுங்க, திருத்துங்க. ஆன்லைன்ல மார்க் அனுப்புங்க.